கிறிஸ்தவ சமுதாயம் தமிழ்நாட்டில் வாழ்கிறது. இந்தியாவில் இருக்கிற கிறிஸ்தவர்களிடம் தோமாவின் பிள்ளைகள். இயேசு கிறிஸ்துவே கேள்வி கேட்டவர் தான். அவர் சிறு வயதாக இருக்கும்போது ஆலயத்திற்கு சென்றார். கிறிஸ்தவ நியமத்தின்படி ஓய்வு நாளிலே வேலை செய்யக்கூடாது. அப்படியானால் இயேசு கிறிஸ்து கேட்டார், சபை மூப்பர்களை பார்த்து கேட்டார், உங்களை வீட்டில் இருக்கிற ஆடோ மாடோ கிணத்துல விழுந்துருச்சுன்னா, ஞாயிற்றுக்கிழமை கிணத்துல விழுந்துருச்சுன்னா அதை மீட்க மாட்டீர்களா என்று கேட்ட முதல் புரட்சி தலைவர் அவர். கேள்வி கேட்டார். அது மட்டுமல்லாமல் தேவாலயம் கள்ளர் குகையாக இருக்கிறதே என்று சவுக்கை எடுத்துக்கொண்டு தேவாலயத்தை கள்ளர் குகையாக மாற்றாதீர்கள் என்று முதல் குரல் கொடுத்தவர் இயேசுபிரான். அந்த வகையிலே திராவிட முன்னேற்ற கழகத்திலே தவறு நடைபெறுகிற போது ஒரு குடும்பத்தினுடைய ஆதிக்கம் அங்கு வந்துவிடக்கூடாது என்று சவுக்கை எடுத்துக்கொண்டு கேள்வியை கேட்டவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அந்த வழியிலே வந்தவர் எம்ஜிஆர். அவர்தான் கிறிஸ்தவர். கேள்வி கேட்பவன் கிறிஸ்தவன். அந்த கேள்வியை கேட்டார். உடனே புரட்சி தலைவரை கட்சியை விட்டு நீக்கிட்டாங்க. பைபிளில் ஒரு வசனம் இருக்கிறது, ஆகாது என்று தள்ளப்பட்ட கல்லே வீட்டிற்கு தலைக்கல்லாயிற்று என்று ஒரு வசனம் இருக்கு. அதுபோல புரட்சி தலைவரை நீக்கி வைத்தார்கள். ஆனால் தமிழர்கள் எல்லாம் கூடி கொண்டாடி ஆகாது என்று தள்ளப்பட்ட அந்த தலைக்கல்லையே தமிழ்நாட்டின் தலைமையாக உட்கார வைத்தார்கள். அதுதான் புரட்சி தலைவர். அவர்தான் தமிழ்நாட்டை ஆண்டார். அந்த கட்சி அவர் தோற்றுவித்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு கிறிஸ்துமஸ் விழாவை நடத்தி கொண்டிருக்கிறது.